இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினா கொத்தமல்லி சட்னி. இது வந்து பிள்ளைகளுக்கு என்னென்னா கொத்தமல்லியோ புதினாவோ அந்த பிள்ளைகள் வந்து அதிகப்படியாக சாப்பிடாது. அப்போ இதை சட்னியாக நம்ம அரைச்சி கொடுத்தோம்னா பிள்ளைகள் 2 தோசைக்கு 3 தோசையாக சாப்பிடும். இப்போ முதல்ல நம்ம என்ன போட்டிருக்கோம்னா முதல்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு உளுந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, அப்புறம் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கு அதிகப்படியாக நம்ம கொடுத்தோம்னா சளி எல்லாமே இறங்கும். அதனால எவ்வளோத்துக்குள்ள வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்குள்ள நல்லது. அடுத்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை நம்ம போட்டுக்கிடுறோம். இப்போ கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. அதில் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சோண்டு வத்தலும் நான் ஒரு 5 வத்தலும் ஒரு 2 மிளகாவும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி